உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மனுதாரர் சுரேஷ் சலே நடத்தவில்லை என்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து நடத்தப்பட்ட சர்வதேச விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக மனுதாரர் சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மன்றில் குறிப்பிட்டார். இஸ்லாமிய அரசொன்றை உருவாக்குவதற்கான தனது திட்டத்தை ஜஹ்ரான் ஹாஷிம் 2018 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தியுள்ளமை ஜனக் டி சில்வா ஆணைக்குழு முன்னிலையில் வலுவான சாட்சியங்கள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறித்த அமைப்பு ISIS பயங்கரவாத அமைப்பின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார். கண்டி எசல பெரகர மீது தாக்குதல் நடத்தி சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்துவதே ஜஹ்ரான் ஹாஷிம் உள்ளிட்ட குழுவினரின் நோக்கமாக இருந்தமை ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவின் அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் குறிப்பிட்டுள்ளதை போன்று சுரேஷ் சலே இந்த தாக்குதலை நடத்தியமைக்கான எந்தவொரு சாட்சியமும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ளடக்கப்படவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்து சுயாதீன விசாரணை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதனை அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். FBI அமைப்பின் 33 அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளுக்கு ஆதரவளித்ததாக தெரிவித்த ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன டிஜிட்டல் உபகரணங்களை பகுப்பாய்வு செய்தல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளுக்கு FBI அதிகாரிகள் உதவியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த விசாரணை நடத்தப்பட்ட காலத்திலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக ஷானி அபேசேகரவே கடமையாற்றியிருந்தார். தௌஹீத் ஜமாத் அமைப்பு மேற்கொண்ட மற்றும் மேற்கொள்ளவிருந்த அடிப்படை நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன மற்றும் அதன் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோர் அறிந்திருந்த போதிலும் அவற்றை தடுப்பதற்கு அவர்கள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி குற்றம் சுமத்தினார். 2019 ஜனவரி 25 முதல் ஏப்ரல் 20 வரை ஜஹ்ரான் ஹாஷிம் உள்ளிட்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட மற்றும் மேற்கொள்ளப்படவிருந்த அடிப்படைவாத நடவடிக்கைகள் குறித்து அரசு புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தனவினால் போலீஸ் மாதிபருக்கு அறிக்கைகள் அனுப்பப்பட்டிருந்ததாகவும் அவற்றின் பிரதிகள் ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபேசேகர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த பயங்கரவாத செயல்களை தடுப்பதற்கு பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார். அடிப்படைவாத நடவடிக்கைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு பயங்கரவாத செயல்கள் தொடர்பாக கிடைத்த அறிக்கைகளை அனுப்பவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கடமையாற்றிய வாசல தந்திரிகே டயஸ் த பத்மசிறி என்ற அதிகாரி வாக்குமூலம் அளித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். மனு மீதான மேலதிக பரிசீலனை எதிர்வரும் ஜூலை 17 மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளது.